நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். 1990களின் இறுதியில் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு வயது 75ஐ கடந்திருந்தது. படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டு ஓய்வில் இருந்த அவரை உலகநாயகன் கமல்ஹாசன் அணுகினார். அவ்வை சண்முகி திரைப்படத்திற்கு பிறகு 1998ஆம் ஆண்டு வெளியான காதலா காதலா திரைப்படத்திலும், அதைத் தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு வெளியான தேவாலி போன்ற சில படங்களிலும் ஜெமினி கணேசனை ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார் கமல். குறிப்பாக அவ்வை சண்முகி திரைப்படத்திலும் பாஷா என்ற முதியவர் வேடத்தில் மீனாவுக்கு தந்தையாகவும் சண்முகியை விரும்பும் ஒரு நகைச்சுவையான வயதானவராகவும் ஜெமினி கணேசன் வாழ்ந்து காட்டியிருப்பார். அந்த படத்தில் கமல்ஹாசன் பெண் வேடத்தில் இருக்கும்போது ஜெமினி கணேசன் செய்யும் அந்த நக்கல் நகைச்சுவைகள் தியேட்டரில் சிரிப்பலைகளை ஏற்படுத்தின. படப்பிடிப்பு தளத்தில் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு கடுமையான சிறுநீரக கோளாறும் உடல் பலவீனமும் இருந்தது. ஆனால் கமலின் நகைச்சுவை வசனங்களை கேட்டதும் தன் வயதை மறந்து ஒரு 25 வாலிபனைப் போல துள்ளி குதித்து நடித்தார். கமல் சார் அவரிடம், ஜெமினி சார், உங்களுக்கு உடம்பு முடியலைனா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்று சொல்லும்போது, கமல் கேமரா முன்னாடி நிற்கும்போது தான் எனக்கு நோயே மறக்குது என்று கூறி சிரிப்பாராம். அதன் பிறகு சில தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் சிறிய வேடங்களில் தோன்றி நடித்த ஜெமினி கணேசன் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு முற்றிலும் படுக்கையிலானார். 2005ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி தனது 84வது வயதில் காலமானார். தமிழ் சினிமாவின் காதல் மன்னனாக வலம் வந்த ஜெமினி கணேசன் தன் வாழ்நாளின் இறுதி வரை கலை சேவையை தொடர்ந்து மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார். இப்படிப்பட்டவர் இறந்து விட்டாரே என்று மக்கள் அனைவரும் தியேட்டரில் கதறி அழுதுள்ளனர். வயது மூப்பு காரணமாகவும் மற்றும் நோய் காரணமாகவும் இறந்திருந்தால் கூட யாரும் எதுவும் நினைத்திருக்க மாட்டார்கள். கடைசி வரைக்கும், தன் வாழ்நாளின் கடைசி வரைக்கும் நடிப்பிற்காகவே இருந்து உயிர் தியாகம் செய்தவர் அவர். தமிழ் திரையுலகில் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகிய இரு பெரும் துருவங்களும் இருந்த நிலையிலும் தனது அசாத்தியமான மென்மையான நடிப்பாலும் காதலை தத்ரூபமாக வெளிப்படுத்தும் பாணியிலும் காதல் மன்னன் என்று போற்றப்பட்டவர் ஜெமினி கணேசன் அவர்கள். கல்யாண பரிசு, வஞ்சிக்கோட்டை வாலிபன், நான் அவனில்லை என பல காவியங்களில் நடித்து தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர். காதல் கதைகளில் மட்டுமல்லாமல் குணச்சித்திர வேடங்களிலும் அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தியவர் இவர். நேயர்களே, இவர் நடித்த படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான படம் எது என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.